ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபோனில் மற்றவங்க கூட பேசக்கூடியதான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீ ஃப்ரீயாக இருக்கிறியா? நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே கேட்போம். நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, உங்களோட பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? நீ ஃப்ரீயாக இருக்கிறியா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உன்னுடன் பேச வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, உன்னுடன் பேச வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ எப்படி இருக்கிற, ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிற. நான் நல்லா இருக்கிறேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் குட், நான் நல்லா இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ எப்போ வேலைக்கு போகணும், இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when do you go to work, நீ எப்போ வேலைக்கு போகணும். நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிட்டியா, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, have you eaten, நீ சாப்பிட்டியா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வேலை எப்படி போகுது, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, how is the work going, வேலை எப்படி போகுது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னுடைய உதவி தேவை, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை, உன்னுடைய உதவி அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் ஹெல்ப், எனக்கு உன்னுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ ஊருக்கு எப்போ வருவ, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when will you come to town, நீ ஊருக்கு எப்போ வருவ. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பார்க்க வருவேன், நீ ஊருக்கு வந்தால் நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கம் டு see you, நான் உன்னை பார்க்க வருவேன். நெக்ஸ்ட் ஒன், இங்கே எனக்கு வேலை இல்லை, இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ ஜாப் அப்படின்னா எனக்கு வேலை இல்லை, இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர், எனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ ஜாப் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் எனி ஜாப், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஒன், மதியம் வீட்டிற்கு வருவியா, நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, மதியம் சாப்பிட்றதுக்கு நீ வீட்டுக்கு வருவியா, இல்லை லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவியா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா ஃபோனில். ஸோ நீ மதியம் வீட்டிற்கு வருவியா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, do you come home in the afternoon, நீ மதியம் வீட்டிற்கு வருவியா. நெக்ஸ்ட் ஒன், ஃபோன் சிக்னல் சரியாக கிடைக்கல, இதை இப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஃபோன் சிக்னல் இஸ் நாட் அவைலபிள் ப்ராப்பர்லி, ஃபோன் சிக்னல் சரியாக கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன், நான் அப்புறம் பேசட்டுமா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா, நான் அப்புறமா உங்க கூட பேசட்டுமா, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஷால் ஐ ஸ்பீக் தென், நான் அப்புறம் பேசட்டுமா.
நெக்ஸ்ட் ஒன் என்ன விஷயம் என்ன விஷயம் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் த மேட்டர் வாட் இஸ் த மேட்டர் என்ன விஷயம். நெக்ஸ்ட் ஒன் நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப உங்கூட நிறைய பேசணும், நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப, உனக்கு எப்போ வேலை முடியும், இப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வென் ஆர் யூ ஃப்ரீ வென் ஆர் யூ ஃப்ரீ நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் சம் ஒர்க் ஐ ஹாவ் சம் ஒர்க் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா லிசன் டு மீ வாட் ஐ ஹாவ் டு சே லிசன் டு மீ வாட் ஐ ஹாவ் டு சே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நெக்ஸ்ட் ஒன் உன் வாய்ஸ் சரியாக கேட்கல உன்னோட வாய்ஸ் சரியாக கேட்கல உன் குரல் சரியாக கேட்கல அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ் ப்ராப்பர்லி ஐ காண்ட் ஹியர் அப்படின்னா என்னால் கேட்க முடியல உன்னுடைய குரலை சரியாக கேட்க முடியலை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ் ப்ராப்பர்லி உன்னுடைய வாய்ஸ் சரியாக கேட்கல. நெக்ஸ்ட் ஒன் உன்னிடம் பேசியதில் மகிழ்ச்சி உன்னிடம் பேசியதில் மகிழ்ச்சி இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நைஸ் டு டாக் டு யூ நைஸ் டு டாக் டு யூ உன்னிடம் பேசியதில் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த வாரம் கால் பண்ணுறேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அடுத்த வாரம் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் கால் யூ நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கால் யூ நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பத்திரமாக இரு பத்திரமாக இரு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி சேஃப் பத்திரமாக இரு. நெக்ஸ்ட் ஒன் நான் பேசுகிறது கேட்குதா நான் பேசுகிறது கேட்குதா இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ ஹியர் மீ நான் பேசுகிறது கேட்குதா. நெக்ஸ்ட் ஒன் நான் பேசலாமா இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் ஐ ஸ்பீக் நான் பேசலாமா. நெக்ஸ்ட் ஒன் நான் ஓய்வு எடுக்கணும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட் நான் ஓய்வு எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நான் தயாராக இல்லை இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் நாட் ரெடி நான் தயாராக இல்லை. நெக்ஸ்ட் ஒன் நாம் போகலாமா இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஷால் வி கோ நாம் போகலாமா. நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்வதை செய் இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா do what I say do அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம், what I say அப்படின்னா நான் சொல்வதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு do what I say அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் நான் புரிந்து கொண்டேன் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னா நான் புரிந்து கொண்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.